அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் வலுவிழந்து சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு சந்திரன் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 11ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திரன் முதல் 4-5 நாட்களுக்கு பெரிய அளவிற்கு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கவில்லை. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடமாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாலும் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளும் தேவையில்லாத கருத்து வேறுபாடும் மனஸ்தாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக அதீதமாக இருக்கிறது. எனவேதான் இந்த தருணத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக சிறந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் எதிர்வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக, அதே சமயம் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிக வலுவான 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக சரியான முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே புதிதாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறார். வருமானம் நினைத்ததை விட அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செலவு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரன். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற ராசிகளை விட அதீதமான சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது 4 கிரக நிலைகள் இந்த வாரத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றன. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மட்டும்தான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறார். ஆனால் செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது சூரியனும் இந்த வாரம் முழுவதுமே அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். புதனும் 8ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் அதே சமயம் குரு பகவானுடைய சுப பார்வை இந்த 4 கிரக நிலைகளின் மீதும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய தருணமாக அமைவதால் அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக விலகுகிறது. தடைகள் தாமதங்கள் விலகினாலும் ஒரு மந்தமான சூழ்நிலை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறதுங்க. எனவே கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சாரித்தாலும் குருவின் பார்வை மிக அதீதமாக இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷமானது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. எனவே பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெற முடியும். ஆனால் மங்களகாரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் புதிய வரன் தேடுதல்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்த்த திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சிறிய காரியங்களை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில நேரங்களில் அதிக அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கம் போன்றவற்றில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது வித்யாக்காரராக இருக்க
இருக்கக்கூடிய புதன் வாரத்தின் துவக்கத்தில் சாதகமாக இருந்தாலும் பிற்பகுதியில் அவர் சாதகமற்ற ஒரு அமைப்பில் அஷ்டமத்தில் செல்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதால் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டால் நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் உண்டாகக்கூடிய இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு விரயத்தில் இருந்தாலும் அவர் முழு சுப கிரகமாக இருப்பதால் விரய செலவுகள் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுப விரயங்களின் காரணமாக மகிழ்ச்சி ரேட்டாக ஆகக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த கஷ்டம் பிரச்சனை அனைத்தையும் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறாருங்க. சனி சிங்கத்தை போல கம்பீரமாக எதிர்கொண்டு நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. அதை விட நிழல் கிரகமாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். நவகிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்தவராக பார்க்கக்கூடிய ராகு லாபத்தில் இருப்பது இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான கஷ்டம் சிரமம் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வீற்றிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 5இல் இருப்பது ஐயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகளை ரிஷபராசிக்காரர்களிடமிருந்து விலக்குகிறார். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை விலக்குகிறாருங்க. ஏனென்றால் 7ஆம் பார்வையாக கேது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே குடும்ப ரீதியாக லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் பூர்வீக சொத்து உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் அல்லது நவன்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.